ஹலோ ஹால், திஸ் இஸ் எங்கள் vlog. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுட சுட வெண்பொங்கல். சரி, வெண்பொங்கல் தானே, எப்பயும் போல் அரிசியும் பருப்பையும் வேக வச்சுட்டு தாளிப்பாங்கன்னு பார்த்தா எங்கத்த சொன்னாங்க, இல்லைம்மா தாளிச்சு தான் வேகவே வைக்க போகிறோன்னு. அப்போ தான் இந்த ஃப்ளேவர்ஸ் இறங்குமா, பார்த்துருவோம். சரி, இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக லிஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா டக்குன்னு அடுப்பை பற்ற வச்சு குக்கர் தூக்கி அடுப்பில் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயும் ஊற்றிட்டு கொஞ்சமாக மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சாங்க. தாளிப்பு வாசனை மூக்கு தொலைச்சிருச்சு. தாளிப்பு முடிஞ்ச உடனே ஏற்கனவே அரிசியும் பருவையும் கழுவி ஊற வச்சுருந்தாங்க. அந்த ஊற வச்ச தண்ணியை ஊற்றுனாங்க. இதனுடைய அளவு 1 கிளாஸ் அரிசி பருப்புக்கு 3 கிளாஸ் இல்லை 4 கிளாஸ் தண்ணி. அப்படி விட்டால் தான் பொங்கல் நல்லா குழைய வருமா. அப்படியே ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். அப்படியே விசில் போட்டு 5 விசில் ஆறாம விட்டால் பொங்கல் ரெடி. நல்லா சுட சுட கம 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 கமன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பொங்கலுக்கு சட்னி வேண்டாமா, அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து 3/4 கப் தேங்காய், 1/2 கப் பொட்டுக்கடலை, 3 பச்சை மிளகா, 3 பல் பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அந்த கடுகு நல்லா வெடிப்பட்டதும் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிப்பை கருக விடாமல் பார்த்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூடான சுவையான பொங்கல் வித் காஃபி ரெடி. பாய்.